ஹாய் ஹலோ மீ. இது உங்களோட ஃபிக்ஷன் வேர்ல்டு. நானும் உங்களோட ஆர்மி ஃபேமிலியில் ஒருத்தி தான். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயங்கோட ஒரு ஒன் ஷாட் தான். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே அப்படியே போயிடலாம். ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு அழகான வில்லேஜ், அந்த வில்லேஜ்லேயே பெரிய வீடு உங்களோடது தான். நீங்கள் அப்படியே அழகாக உங்கள் வீட்டோட முத்தத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க ஒரு சேர் போட்டு. அப்போது ரொம்ப கோவமாக ஃபேஸ் வச்சுருக்கீங்க. உங்கள் கையில் ஒரு பெரிய கம்பு இருக்குது. அதை அப்படியே கீழே தட்டிக்கிட்டே, இங்கே பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். எப்படி? ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதனால் இன்றைக்கி எல்லாரோட வேலையும் கரெக்டாக இருக்கணும். இங்கே உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், ஆனால் எதையுமே நீங்கள் கண்டுக்கக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். இன்றைக்கி ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக எழுந்துச்சி நிற்கிறீங்க. அப்போது உங்கள் அம்மா உங்கள் பின்னாடி வந்து நின்றுட்டு உடதியில் ஒரு அடி. அப்புறம் நீங்கள் தலையை தடவிட்டு அம்மா அப்படிங்கிறீங்க. உங்கள் முன்னாடி டாக்ஸும் கேட்ஸும் தான் உட்காந்துட்ருக்கோம். அதுங்கக்கிட்ட தான் இவ்வளோ நேரம் மிரட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்ததும் அதுங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருது. மாடியில் அப்பளோ காய வச்சுருக்கேன், அதை போய் எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்றாங்க உங்கள் அம்மா. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் தலையை தடவிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் தாவாணி தான் போட்டிருக்கீங்க. கால் நிறைய நல்லா சல் கொலுசு போட்டிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் நடந்து போகிறது. அப்படியே நீங்கள் அப்படியே அந்த பாவாடையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே குடு 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 குடுன்னு மாடிக்கு ஏறுறீங்க. அந்த சவுண்டே ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஸோ மாடியில் ஏறி நீங்கள் அந்த அப்பளம்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கீழே ஒரு 4-5 குட்டி பசங்க வந்து நின்றுட்டு, வயனக்கா வயனக்கா சீக்கிரம் வெளியே வாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நீங்கள் மாடியில் நின்றுட்டு, டேய் இன்னைக்கு நான் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா வரலையா, ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு என் மாமா வராரு, அவர் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கெல்லாம் என்னால் வர முடியாது, நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும், என்ன உன் மாமா வந்தோன்னே எங்களை கழட்டி விடுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் வச்சுக்கோயேன், இன்னைக்கு அவர் வரும்போது நான் இருக்க வேணாம், உங்கள் கூட வந்துட்டா அப்புறம் அப்படின்னு தேடுவார்ல, நீங்கள் போங்க, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நீ அவங்க போகிற வரைக்கும் விளையாட வரமாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பளோ பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போகிறீங்க. அதை எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. அப்போ உங்கள் பாட்டி, காலையிலே என்னடி ஓடிட்டு தெரியுற, இன்னைக்கு ஊர்லேருந்து அத்தை மாமாலாம் வராங்க, இப்படி அவங்க முன்னாடியும் ஓடிட்டு தெரியாத, பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமாக இரு அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் அவங்க பாட்டிக்கிட்ட போய் நின்றுட்டு, என் அத்தைக்கும் மாமாக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும், அதனால் என்னை நீ இப்படியெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு நீ பாட்டியா அடக்க ஒடுக்கமாக ஒழுங்காயிரு, அவங்க முன்னாடி இப்படியெல்லாம் என்னை இன்சல்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் பாட்டி, வாய் எப்போ பார்த்தாலும் இந்த வாய், இருடி தயோங் வரட்டும், வந்ததுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன், தயோங் வந்ததுக்கப்புறமும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படியே நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் வாய் அடிச்சுட்டு பயங்கர ஜாலியாக இருக்கீங்க. பிகாஸ் ரொம்ப நாள் கழித்து, இல்லை ரொம்ப வருஷம் கழித்து உங்களோட அப்பா அம்மா எல்லாருமே உங்களோட வில்லேஜ் ஹவுஸ்க்கு வராங்க. இப்படியே போய்கிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்தில் வெளியே கார் சவுண்ட் கேட்குது. அதை கேட்டதுமே உங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அப்பாவும் பாட்டியும் அப்படியே வெளியே போகிறாங்க அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக. இப்போ உங்கள் அம்மா ஒரு பிளேட்டில் ஆரத்தி எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிறாங்க. இப்போ நீங்களும் உங்கள் அம்மா பின்னாடியே அப்படியே மெதுவாக நடந்து போகிறீங்க. உங்கள் அம்மா பின்னாடி போய் நின்றுட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தையும் மாமாவும் அப்படியே கார்லேருந்து இறங்கிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ நீங்கள் தயவங்க தேடுறீங்க, ஆனால் தயவங்க கார்லேருந்து இறங்குற மாதிரியே தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே, என்ன மாமா காணோம், ஒரு வேளை வரலையோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பேக் சைடில் இருந்து தயம் ஃபோன் பேசிக்கிட்டே இறங்குறான். அவனை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்க. அவன் சின்ன வயசில் அவ்வளோ அழகாக இருப்பான்.
இப்போது அவன் இன்னும் அழகா பயங்கரமாக இருக்கான். அவன் கேஷுவலாக தான் இருக்கான். ஆனாலுமே உங்கள் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரியுறான். அவனை நீங்கள் அட்மையர் ஆகி அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படியே 3 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு அப்படியே ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. பட் அவங்க அப்பாவுமே ஃபோனில் ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ உங்கள் அப்பா, டேய் என்னடா வந்த இடத்துலையுமா ஃபோனை கட் பண்ணு அப்படின்றாங்க. பா ஆஃபீஸ் கால்ப்பா, முக்கியமான கால், இதை கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ உங்கள் அப்பாவும், சரி பரவாயில்ல அவன் பேசிட்டு வரட்டும், நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு உள்ளே அப்படியே போகிறாங்க. நீங்கள் உங்கள் மெயின் டோர் பக்கத்தில் நின்றுட்டு தயங்கியே பார்த்துட்டே இருக்கீங்க. பட் அவன் சைடில் திரும்பி நின்றுட்டு அவன் பாட்டு பேசிகிட்டே இருக்கான். அவன் பேசுகிறது உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது. சரி நீங்கள் அப்படியே அட்மையராக பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அங்கிளும் ஆண்டியும் உள்ளே போயிட்டு, பையன் அவன் உள்ளே வருவான், நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே சல் சல் சல்தான் அங்கே போயிடுறீங்க. அவங்க உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்கக்கிட்ட பயங்கரமாக கதை அடிச்சுட்டு இருக்கீங்க. வந்த உடனேயுமே இப்போ உங்கள் பாட்டி, ஏய் அதிக பிரசகி, வாயை மூட்ரி, என்னடி வந்த இடத்துலையுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி திட்டுறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் பாட்டியை பார்த்து முறைச்சிட்டு பே அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க. அப்போ உங்கள் பாட்டி, இரு இரு அவங்க போனதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் இப்படியே நீங்கள் 2 பேருமே குசு குசுன்னு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பாட்டிக்கும் ஆகவே செய்யாது. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படியே அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படியே போக கொஞ்ச நேரத்தில் உள்ளே வரான். அப்படியே உள்ளே வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பாட்டிக்கு 3 பேருக்குமே ஒரு ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு அப்படியே போய் உக்காந்துடுறான். ஏதாவது கேட்டால் கூட எஸ்ஆர்னோ ஆன்சர் மாதிரி பண்ணிவிட்டு கம்முன்னு இருந்துடுறான். ஆக்சுவலாக அவனுக்கு இங்கே வரதே சுத்தமாக பிடிக்காத மாதிரி இருக்கான். உங்களை பார்த்து பார்த்து முறைக்கிறான். ஆனால் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. பிகாஸ் சின்ன வயசில் தயவும் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஒன்றாவே இருப்பீங்க. அதனால தான் உங்கள் அப்பாவும் தயவோட அப்பாவும் சின்ன வயசுலேயே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பாங்க. அந்த ஆசையில் தான் நீங்களும் தயவங்க நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. பட் தயவங்க இங்கேருந்து அப்ராட் போனதுக்கப்புறமா உங்களை அப்படியே டோட்டலாகவே மறந்துருப்பான். அண்ட் அவனோட ஸ்டடீஸ் அண்ட் ஒர்க் அப்படின்னு போயிட்டு இருந்திருப்பான். ஸோ உங்கள் மேலே பெருசாக அவனுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. இப்போ உங்கள் அப்பா தயவுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பார். பட் தயவுக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் அவனுக்கு அங்கே ஒரு சின்ன க்ரஷ் இருக்குது ஒரு பொண்ணு மேலே. ஸோ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா உங்கள் அப்பா பேசியிருப்பார். அவன் எவ்வளோ வேணான்னு சொல்லியிருப்பான். ஆனாலும் உங்கள் அப்பா, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் உன்னால் இங்கே இருக்க முடியும், இல்லைனா எங்கள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி என்னென்னவோ மிரட்டியிருப்பார். அண்ட் கம்பெனியிலேருந்து உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ ரொம்ப முடியாமல் தான் மல்லு கட்டிட்டு ஓகேன்ற மாதிரி வந்திருப்பான். ஸோ உங்களை பார்த்து பார்த்து இதுக்காக தான் முறைக்கிறான். உங்களுக்கு நான் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அவன் முறைச்சா கூட அழகாக தான் இருக்கான்னு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்படியே ஒரு 10 டேஸ் பக்கம் போகுது. உங்களுக்கும் தயவுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து நல்லா பெருசாக கிராண்டாக அந்த வில்லேஜ் மொத்தமுமே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு அழகாக மேரேஜ் பண்ணி முடிக்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. இப்போ தயவோட அம்மாவும் அப்பாவும் அந்த மேரேஜ் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு உங்களை கூப்பிட்டுட்டு கிளம்புறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தயங் ரொம்ப அவசரப்படுறான், இங்கேருந்து போயே ஆகணும்னு சொல்கிறான். இப்போது அவங்களாலையும் தயவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் மட்டும் போயிட்டான்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே கூப்பிட்டுட்டு நாங்கள் இன்றைக்கே கிளம்புறோன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு நான் அங்கே இருக்கிற வரைக்கும் எதுவும் தெரியலை. மேரேஜ் முடிஞ்ச கையோட இப்படி போகிறோம் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பாவை பார்த்து, அம்மாவை பார்த்து, அவ்வளோ நாள் சண்டை போட்ட பாட்டியை பார்த்து, உங்களோட பெட்ஸு எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ உங்கள் அங்கிளும் ஆண்டியும் தான் உங்களை கம்ஃபர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காம் ஆகிட்டு அவங்க கூட போகிறீங்க. இப்போ நீங்களும் தயாங்கும் ஒரு சீட்டில் அண்ட் உங்கள்லேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி உங்கள் அங்கிளும் ஆண்டியும் ஒரு சீட்டில் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கீங்க. தயாங்க்கு நான் செம்ம இரிட்டேட் ஆகுது அண்ட் ரொம்ப கோவமாக மூஞ்சி வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே தயங்கிட்டே தயங்க பார்க்குறீங்க. அவன் உங்கள் சைடு கூட திரும்ப மாட்டான். நீங்கள் அப்படியே மெதுவாக, மாமா என் மேலே எதுவும்
கோபமாக இருக்கியா? ஏன் என்கிட்ட பேசவே மாட்ற? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ தயவங்க அப்படியே பல்ல கடிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். நிறையா பேர் இருக்காங்க. இங்கே பாரு, இந்த மாமா மாமான்னு கூப்பிட்டு பின்னாடி வர்றது என்கிட்ட பேசக்கூட ட்ரை பண்ணாதா, எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது, வாயை மூடிட்டு இரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ உங்களுக்குன்னா அழுகையாக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே அமைதியாக உங்கள் தலையை குனிஞ்சிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஃப்ளைட்டும் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுது. இப்போ அப்படியே நீங்கள் தயவங்க பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் பக்கம் கூட திரும்பாமல் அப்படி சைடாக திரும்பி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கான். எனக்கு என்னை பார்க்க கூட பிடிக்கலையா? அப்புறம் ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே தோணுது. ஆனால் கேட்டால் எங்கே கத்துவானோன்னு பயமாக இருக்குது. இப்படியே நீங்களோ லேண்ட் ஆகுறீங்க, உங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. உள்ளே போனதுமே தயவங்க அவனோட கோட்டெல்லாம் அப்படியே கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அங்கிளும் ஆண்டியும், இங்கே பாருமா, அவன் அப்போ அப்படி தான், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாயிடும், நீ எதுவும் மனசில் வச்சுக்காத, அவன் ஏதோ ஒர்க் டென்ஷனில் இருக்கான், மற்றபடி அவனுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்க ஏதோ சமாதானத்துக்கு சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுக்குது. இருந்தாலும் சரி இந்த மாதிரி தலையாட்டிட்டு நான் நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே மெதுவாக தயங்கி அவனோட ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் போய் கதவை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்க போகிறீங்க. கரெக்டாக அவன் டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதுக்குள்ளாரவே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கையில் ஒரு ஃபைலையும் பேக்கையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். உங்கள் அப்பா அப்படி அவன் கீழே வரதை பார்த்துட்டு, டேய் இப்போ தானடா வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அது கூட அவனுக்கு பயங்கர கோவம். அவங்க அப்பாவை பார்த்து ஒரு முறைச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். ஸோ யாருமே எதுவுமே பேசலை. நீங்கள் அப்படியே ரூமில் போய் உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறீங்க. போச்சு, என் லைஃபே போச்சு, மாமாவுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல, ஆனால் என்ன இப்படியெல்லாம் நடக்குதோ, மாமா என் கூட பேசக்கூட மாட்றாரு, அப்புறம் எப்படி? கடவுளே, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? மாமா மேலே நான் எவ்வளோ ஆசை வச்சுருந்தேன், நான் எவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் மாமாவுக்கு என்னை பார்க்க கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறீங்க. பயங்கர ஒரு மாதிரி பஸ்ட் ஆகி. ஸோ ரொம்ப நேரம் கழித்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே தயவங்களோட ரூமை அப்போ தான் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. அங்கே தயவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதை பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக சிரிப்பு வருது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுத மேனிக்க சிரிச்சுக்கிட்டே அவனோட ஃபோட்டோஸில் அப்படியே கை வச்சு, மாமா இந்த ஃபோட்டோவில் எவ்வளோ அழகாக சிரிக்கிற, ஆனால் என்னை பார்க்கும்போதெல்லாம் ஏன் அப்படி முறைக்கிற, உனக்கு அப்படி என் மேலே என்ன தான் கோவம், நான் அப்படி என்ன பண்ணேன் உன்னை, நான் நான் ஏன் உன்னை இவ்வளோ லவ் பண்ணோம், உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும், அப்படி தான் நீயும் என்னை நினச்சிட்டு இருந்திருப்பேன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு என்னை பிடிக்கவே இல்லைல்ல, அப்புறம் ஏன் என்னை கட்டிக்க ஒத்துக்கிட்ட, நீ வேணான்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ வலிச்சிருக்காது, பக்கத்துலேயே உனக்கு பிடிக்காதவளாக இருக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே ஒரு 10 days போகுது. இப்போலாம் அவங்க வீட்டுக்கே சரியாக வர்றதில்ல. ரொம்ப சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிடுறான் அண்ட் ரொம்ப லேட்டாக தான் வரான். சம்டைம்ஸ் ஆஃபீஸ்லேயே இருந்துடுறான். உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க இப்போலாம் பார்க்குறதே இல்லை. இப்படியே போய்கிட்டு இருக்கவே அது உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க கால் பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அம்மா சொல்லுமா, எப்படி இருக்க, அப்பா எப்படி இருக்காரு, பாட்டி எப்படி இருக்காங்க, வீட்டில் டைகர், டாக்கி, க்ரோஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்ஸ் எல்லாம் விசாரிக்கிறீங்க. அப்போ அவங்களும் எல்லாம் ஓகே தாண்டி, நீ எப்படி இருக்க, தயவங்க எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஐஸ் எல்லாம் டியர்ஸ் ஆகுது. நல்லா இருக்கோம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் என்னடி ஆச்சு,
எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அப்படியே அவங்க அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாருமே நல்லாயிருக்கோம். அத்தை, மாமா, நான், அப்புறம் தவங் மாமா எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. ம் சரிதாண்டி. இங்கே இருக்கும்போது நல்லா சல்ல புல்லன்னு அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு தெரிஞ்ச வீட்டில் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நீ போனதுக்கப்புறம் வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்குடி அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அப்படியே அழுகையாக வருது. இருந்தாலும் அவங்க முன்னாடி காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அழுகையெல்லாம் முழுங்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது உங்கள் ரூமில் இருந்து வாஷிங் போடுற துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு டோர் ஓப்பன் பண்ண வரீங்க. அப்போ தயவும் சடனாக உள்ளே வரான். இப்போ நீங்களும் வெளியே போக அவனும் உள்ளே வர இடிச்சுக்கிறீங்க. துணியெல்லாம் கீழே விழுந்துருது. இப்போ தயவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏய் அறிவில் இப்படி வந்து மோதுற, கண்ணை எங்கடி வச்சுட்டு நடக்கிற அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போது உங்கள் அம்மா இதெல்லாம் கேட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு அப்படியே ஃபோனை தேடுறீங்க. ஆக்சுவலாக கீழே துணியோடு சேர்த்து ஃபோனையும் போட்டிருப்பீங்க. இப்போ அந்த ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அது கீழே விழுந்ததில் ஆஃப் ஆகிட்டுருக்கும். இப்போ தான் உங்களுக்கு அப்பா அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு தயம் திட்டுறதெல்லாம் பழகவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போது நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் அப்படி கீழே விழுந்து சதறின துணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ தயவங்க அப்படியே உள்ளே போயிட்டு அவன் ஒரு ஃபைலை டென்ஷனாக தேடிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே நடந்து அந்த துணியெல்லாம் எடுக்கிறீங்க. அப்போ உங்களோட கொலுசு சத்தம் அந்த ரூம் ஃபுல்லாக கேட்குது. அவனுக்கு அது இன்னும் இரிட்டேட் ஆகுது. ஏய் முதல்ல வெளியே போய் தொலை, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கத்துறான். அவன் ஏன் திட்டுறான், எதுக்கு திட்டுறான் எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஆனாலும் திட்டு வாங்குறீங்க. ஆனால் இதை உங்கள் அத்தைக்காகவும் மாமாக்காகவும் பழகிடுச்சு. ஸோ அவங்களுக்காக இதை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்குறீங்க. இப்படியே ஒரு 3 months போகுது. அப்படி ஒரு நாள் அவங்களோட அப்பா அவங்க எல்லாரையும் அப்படியே ஒன்றா கூப்பிடுறாரு. நீங்களும் போய் உட்காடுறீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம தயவுக்கும் மயனுக்கும் மேரேஜ் பண்ணது அங்கே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம கண்ட்ரியில் யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ எல்லாருமே சின்னதாக ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் இந்த வீக்கெண்ட் நான் ஒரு கெட் டுகெதர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தயாவுக்கெல்லாம் செம கடுப்பாகுது. அவன்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இருக்கான். அவன் அவங்க அப்பாக்கிட்டே டைரெக்டாகவும் சொல்கிறான் முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பா அவனை பேசி எப்படி சம்மதிக்க வைக்கணுமோ அப்படி சம்மதிக்க வைக்கிறாரு. ஆனால் அவனுக்கு சுத்தமாக அதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நீங்கள் எனக்கு என்ன வந்த விதியேன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. இப்படியே அந்த வீக் எண்ட் ஆகுது. அந்த டேயோட ஆஃப்டர்நூன் வரைக்குமே எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாமல் உங்கள் பாட்டுக்கு ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸை போட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ தயவங்களோட அம்மா எல்லா வேலையும் பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிச்சன் வந்துட்டு, ஏய் என்னடி ஆச்சு, ஏன்னா இப்படி இருக்க, ஏம்மா இதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரியா போச்சு. ஏய் இன்றைக்கி ஃபங்க்ஷனே உனக்கு தான், ஞாபகம் இருக்குல்ல, இப்படி நின்றுட்டுருக்க, போய் ரெடியாகு அப்படின்றாங்க. இல்லை ஃபங்க்ஷன் ஈவினிங் தானே, நான் அப்போ ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களை வலுக்கட்டாயமாக பிடிச்சி உங்கள் ரூம் வரைக்கும் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அவங்க ரெடி ஆகிட்டு தான் நீ வெளியே வர அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கே இருக்கிற ஒரு சாரீ எடுத்து வியர் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஹேர் எல்லாம் வந்து அழகாக ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆனாலும் உங்கள் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை. ஸோ அவங்க ஆண்டியை பார்த்து ஃபேக்காக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. அங்கே உங்களோட கெஸ்ட்டெல்லாம் அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாயவங்க கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவனும் தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு வந்து கீழே நின்றுட்டுருக்கான். அப்போது அந்த பார்ட்டிக்கு வந்த ஒருத்தவங்க கையில் ஒரு கேட்டை எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வீட்டு பெட்டு போல். ஸோ அதை பார்த்த உடனே நீங்கள் அவ்வளோ குஷி ஆகிட்டு அப்படியே அவங்க சாரியை பிடிச்சிக்கிட்டே குடுகுடுன்னு போய் அந்த கேட்டை அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அதை கொஞ்சம் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ
ரொம்ப நாள் கழிச்சு நீங்க ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறீங்க. அத கையில வச்சுட்டு, அத பார்த்து பார்த்து அத கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க குழந்த மாதிரி. அங்க இருக்கிறவங்கலாம் உங்கள பார்த்துட்டு, "ஸோ க்யூட்" அப்படின்ற மாதிரி உங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்க அங்கிளும், ஆண்டியுமே நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சிரிக்கிறத பார்க்குறாங்க. தயவும் உங்கள பார்க்குறான். ஆனா அவன் ரொம்பலாம் அட்மையர் ஆகல. ஸோ நீங்க என்ன பண்ணுறீங்கன்றத அப்படியே கவனிச்சுட்டு இருக்கான். அந்த கேட்டு உங்ககிட்ட நல்லா அட்டாச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுகிட்டயே விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க ஆன்ட்டி, "அயன், ஃபங்க்ஷன் உனக்கு தான்டி, அத குடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டேருந்து அந்த கேட்ட வாங்கி அவங்க கையில குடுத்துட்டு, அப்படியே உங்கள கூட்டிட்டு போறாங்க. நீங்க அந்த கேட்டையே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட பெட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. அந்த ஃபங்க்ஷனும் அப்படியே போகுது. அப்படியே நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல எல்லார்கிட்டயும் ஹாய், ஹலோ அப்படின்ற மாதிரி அப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, அவங்க கிட்டலாம் பேசிட்டு அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. அப்போது அந்த கேட் மட்டும் கீழே அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும். அவங்களோட ஓனர் அத வந்து கீழே தான் விட்டுருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து அப்படியே நடந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்க அத பார்த்துட்டு, அ "ஒரு நிமிஷம்" அப்படின்னு உங்க ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு, அந்த கேட்ட அப்படியே கீழே உட்காந்து தூக்குறீங்க. அப்போது அது உங்ககிட்ட அப்படியே அழகா விளையாடிட்டு இருக்கு. அந்த டைம்ல கரெக்ட்டா உங்களோட சாரி மேலே பின் பண்ணியிருந்தது அப்படியே ஹூக் அவுந்து கீழே விழுது. ஸோ டக்குன்னு உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாமே அப்படியே அவுந்து கீழே சரியுது. நீங்க டக்குன்னு அத புடிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல தான் தயங் இருக்கிறான். அவன் பார்த்தும் கூட எதுவுமே கண்டுக்காத மாரி இருக்கிறான். இப்போ சுத்தி முத்தி பார்க்குறீங்க. யாருமே அவ்வளோக்கா கண்டுக்கல. ஸோ டக்குன்னு உங்க சாரிய அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே எழுந்துக்கிறீங்க. அப்போது அந்த கேட் வச்சிருந்த அந்த கேட்டோட ஓனர் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு அந்த கேட்ட கேட்குறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த கேட்ட அவங்கக்கிட்ட குடுக்குறீங்க. அப்போ அவங்க ஒரு மாதிரி உங்கள பேடா டச் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அழுகையே வருது. ஸோ டக்குன்னு அத குடுத்துட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறீங்க. இதெல்லாம் தயங் பார்க்குறான். ஆனா எதுவுமே பண்ண மாட்றான். பிகாஸ் தயங்க்கு உங்கள அவன் டச் பண்ணதெல்லாம் தெரியாது. நீங்க ஜஸ்ட் குடுத்துட்டு வரீங்க அப்படின்னு தான் நினைக்கிறான். பட் நீங்க தயங் எல்லாத்தையும் பார்த்துட்டும், அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்கிறான்னு சொல்லி இன்னும் கஷ்டமாகி அங்கேருந்து அப்படியே போறீங்க. அப்போ உங்க ஆன்ட்டி கிட்ட போயிட்டு, அ "அம்மா, இது அவுந்துருச்சு. நான் போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறீங்க. நீங்க போறத பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே வராங்க. நீங்க அப்படியே அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு மாரி கொசமொசன்னு எடுத்து போட்டுட்டு அப்படியே எரிச்சல்ல போறீங்க. ஒரு மாரி அழுகையா வருது. அழுதுகிட்டே அப்படியே போக, அந்த பர்சனும் அப்படியே உங்க கூடவே அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. நீங்க அத கவனிக்காம அப்படியே போயிட்டு கபோர்ட்ல ட்ரெஸ்ஸ எடுக்குறீங்க. அப்போ அந்த ஆளு பின்னாடிலேருந்து உங்கள பேடா டச் பண்றாரு. அப்பதான் நீங்க திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அவர்கிட்ட பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அவரு நல்ல போதையில இருக்காரு. ஸோ உங்ககிட்ட பயங்கரமா வந்து அப்படி இப்படின்னு பிஹேவ் பண்ணிட்டுருக்காரு. நீங்க அழுதுகிட்டு அவர புடிச்சு தள்ள ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா முடியவே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. அந்த டைம்ல உங்க ஆன்ட்டி, "நீ போயி ரொம்ப நேரம் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மேல வராங்க. வந்து பார்த்தா இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ டக்குன்னு அவங்க உள்ள வந்துட்டு அந்த ஆள புடிச்சு தள்ளி விட்டுட்டு, அவர பயங்கரமா ஸ்லாப் பண்ணிட்டு கத்துறாங்க. அப்போ உங்க அப்பா, சாரி தயங்கோட அப்பா, தயம் அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே மேல வராங்க. அப்போ உங்க ஆன்ட்டியும் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. நீங்க அப்படியே அவங்கள ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ கூட தயங்கோட அப்பா தான் கோவப்பட்டனால அப்படியே கோட்ட பிடிச்சு இழுத்துட்டு கீழ போறாரு. அதில போலீஸ் கம்ப்ளைண்ட்ல குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப கூட தயங் எந்த ரியாக்ஷனும் பண்ணல. அவன் அப்படியே காமா நிக்கிறான். ஸோ நீங்க இதெல்லாம் பார்க்கவே உங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது தயங் பேசியிருந்தா கூட போதுமே அப்படின்னு இருக்கு. பட் அவன் அப்படியே தான் நிக்கிறான். நீங்க அவன டியரி ஐஸோட பார்க்குறீங்க. பட் அவன் எந்த ரியாக்ஷனுமே குடுக்கல. உங்கள பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சுக்கிறான். ஸோ நீங்க இன்னும் அழுகுறீங்க. இப்படியே தான் உங்க லைஃப் போய்க்கிட்டே இருக்கு. ஆஃப்டர் 5 மந்த்ஸ் நீங்க ஒரு நாள் உங்க அத்தைக்கிட்ட போயிட்டு, அம் "அத்தை" அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவங்க கிச்சன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே, "ம்
சொல்லுவாயன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. நான் ஒரு 1 வீக் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த உங்கள் அத்தை அப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு, ஏய் என்னாச்சு வயன், ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குது, ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதான் சும்மா ஒரு 1 வீக் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவங்களுமே உனக்கு அங்கே போகிறது தான் ரிலாக்ஸினேஷன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி நீ போயிட்டு வா, நான் தயாங் வந்ததும் உன்னை கூப்பிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இல்லை நான் தனியாக போகிறேனே அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் என்னடி உனக்கு தனியாக போகிறேன்ற, ஏதாவது சண்டை ஏதாவது போட்டிங்களா? இல்லை எனக்கு தனியாக போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஒரு மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணணுன்னு தோணுது, நான் போயிட்டு 1 வீக்கில் திரும்ப வந்துடுறேன், அப்போ வேணால் தயாங்க வந்து கூப்பிட்டுக்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அத்தையும் அங்கிள்கிட்ட சொல்கிறாங்க. அங்கிளுமே அவளுக்கு அதுதான் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அங்கிளும் ஆண்டியும் ஏர்போர்ட்டில் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே தனியாக எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு, தயவங்க மனசில் நினச்சிக்கிட்டு, உங்கள் கஷ்டத்தெலாம் கொட்டுற மாதிரி உட்காந்து அந்த டே ஃபுல்லாக அழுகுறீங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதுலேருந்து லேண்ட் ஆகிற வரைக்குமே ஃபுல்லாக அழுது திக்குறீங்க. ஸோ அங்கே போயிட்டு உங்கள் அப்பாக்கிட்ட இன்ஃபார்ம் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களும் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்ததுமே பயங்கரமாக பர்ஸ்ட் ஆகி அழுகுறீங்க. உங்கள் அப்பாவும் இவ்வளோ நாள் நீங்கள் பிரிஞ்சிருந்ததை நினச்சி அழுகுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை காம் பண்ணிவிட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே வீட்டுக்கும் போகிறீங்க. அவங்க அம்மா, பாட்டி, பெட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் பார்க்குறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் ஹாப்பியாகவும் ஒரு 2 டேஸ் போகுது. உங்களுக்கு ஒரு பக்கம் தயவுக்கிட்டேருந்து ஒரு கால் வந்துடாதா, மெசேஜ் வந்துடாதா அப்படின்னு ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஆசை உறுத்திக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அது நடக்காதுன்னு தெரிஞ்சும் இருந்தாலும் உங்களோட ஏக்கம். இந்த பக்கம் தயம் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது அவன் ஒரு பெட் ஷாப் பார்க்குறான். நீங்கள் அன்றைக்கி கெட் டுகெதரில் ஒரு கேட்டை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியானது அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ உங்களுக்காக ஒரு கேட்டை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரான். ஆக்சுவலி அவனுக்கு சின்ன வயசுலேருந்து கேட்னால் சுத்தமாக பிடிக்காது. அது அவங்க பேரண்ட்ஸ்க்கு கூட தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரான். இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களை தேடுறான். நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே தெரியல, உங்கள் கொலுசு சவுண்டே இல்லை, வீடே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. அப்பாவுக்கு வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்ருக்காரு, அம்மா அவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. இப்போ தயவங்க அப்படியே உள்ளே போயிட்டு அந்த கேட்டை அந்த பாக்ஸோட அப்படியே சேர் மேலே வச்சுட்டு, அம்மா அவளை எங்கே அப்படின்னு கேட்குறான். இப்போ அவங்க அம்மாவும் அவன் கேட் கொண்டு வந்ததை கவனிக்காமல் அப்படியே சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டே, இப்போது உனக்கு எதுக்கு அது, வா வந்து உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அம்மா எங்கே அவளை அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ தான் அவங்க அம்மா நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு குட்டி கூண்டு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கேட் உட்காந்துட்ருக்கு. இப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஷாக் அண்ட் ஹாப்பினஸ் கூட. இப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே, டேய் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. இல்லை, அவளுக்கு பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் இன்றைக்கி வரும்போது பார்த்தேன், சரின்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது உங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப ஹாப்பி. ஆனால் நீங்கள் இப்போ வீட்டில் இல்லையே. அப்போ அவன் தேடிகிட்டே இருக்கான். அவங்க அம்மா அப்படியே அவன் பண்ணுறதெல்லாம் சிரித்து பார்த்துக்கிட்டே, அவள் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையா? இல்லைண்ணா எங்கே, மேலே டெரஸில் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் வீட்டிலே இல்லைடா. இல்லைண்ணா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. எனது அப்படின்னு சொல்லி கேட்குறான். பின்ன 2 நாளாக அவள் வீட்டில் இல்லை, அது கூட தெரியலை சார், அந்த ரூமில் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. இருந்தாலும் அவன் அப்படியே ஒரு மாதிரி எதுவும் சொல்லாமல் யோசிச்சுட்ருக்கான். ஆக்சுவலி
அவனுக்கு ஒரு மாதிரி தோணியிருக்கும், வீடு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிற மாதிரி. பிகாஸ் வீடு ஃபுல்லாவுமே உங்களோட கொலுசு சத்தம் அப்படியே சல் சல் சல்னு எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கும். அவனுக்கு அந்த சவுண்ட் இல்லாததே ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக தான் இருந்திருக்கும். உங்கள அப்போவே மிஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அது அவனுக்கு தெரியல. இப்போ உங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ நீங்கள் பண்ணதெல்லாம் அவன் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பெட்டில் உங்களை போய் பார்க்குறான், நீங்கள் இல்லை. ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. அப்படியே அந்த கேட்டோட கூண்டை ஓரமாக வச்சுட்டு அதுக்கு ஃபுட்டும் வச்சுட்டு அப்படியே பெட்டில் வந்து படுக்கிறான். ஆனால் அவனுக்கு தூக்கமே வரலை. ஒரு மாதிரி புரண்டுக்கிட்டே இருக்கிறான். டே தயோம், என்னடா உனக்கு பிரச்சனை? அவள் போயிட்டானா நீ ஹாப்பியாக தானடா இருக்கணும், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவனுக்கு அவனே கேட்டுட்ருக்கான். இப்போ அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துட்டு சைடில் பார்க்குறான். நீங்கள் படுத்துக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டேய், நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்டுக்கிறான். தயோம், இப்படியெல்லாம் பண்ணாத, படுத்து தூங்கு அப்படின்ட்டு அவனை சொல்லிக்கிட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour கிட்ட உருண்டு பேரண்டு அப்படியே தூங்குறான். இப்படியே ஒரு 3 days போகுது. அப்போ தயோங் அவனோட திங்ஸ், அதாவது அவனோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஆஃபீஸ்க்கு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபைல் ரேக்லேருந்து ஒரு சின்ன லெட்டர் கீழே விழுகுது. அவன் அப்படியே அவசரத்தில் அதை எடுத்து பார்க்குறான். அது ஏதோ ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு என்னது இது அப்படின்ட்டு அதை எடுத்து பிரித்து பார்க்குறான். உள்ள ஒரு பேப்பர், அதில் நீங்கள் தான் எழுதி வச்சுருக்கீங்க, மாமா. சாரி, உனக்கு தான் மாமான்னு கூப்பிட்டா பிடிக்காது. தயம், நான் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். ஆனால் நீ எனக்கு எந்த அளவுக்கு வெறுப்பேன்னு நான் கற்பனையில் கூட நினைக்கல. அப்படி நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. சின்ன வயசுலேருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் உனக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்காக ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் ஒரு வார்த்தை பேசுவியான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நீ என்கிட்ட பேசவே பிடிக்காதுன்ற மாதிரி இருக்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியுது தயம், நான் உனக்கு சரியானவை இல்லை. எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் தயம். அங்கேருந்து உன்னை தினம் தினம் கஷ்டப்படுத்துறத விட நீ சந்தோஷமாக இருக்கிறன்றத நினச்சிக்கிட்டே நான் இங்கே இருந்துருவேன். எனக்கு உன்கிட்ட வந்து என் அப்பா வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போறியான்னு உரிமையோடு கேட்கணும்லாம் ஆசை இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் தானே எனக்கு தெரியவே செஞ்சுது உன்கிட்ட எனக்கு உரிமை இல்லைன்னு. நான் அங்கே இருந்து உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை தாயோ. நீ சந்தோஷமாக இரு. நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணு. நான் சொல்கிறது புரியுதுல? நம்ம முடிச்சுக்கலாம். நான் அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் பேசிக்கிறேன். நீ நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு. நம்ம பார்த்துக்கலாம் தாயோ. நான் இதுக்கப்புறம் அங்கே வந்து உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் போகிறேன் தாயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் முடிஞ்சிருக்கு. இது இன்னும் தயவங்க டிஸ்டர்ப் ஆக்குது. இப்போ தான் தயவுக்கு புரியுது உங்களை அவன் எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்ககிட்ட எரிஞ்சு விழுவான். நீங்கள் அவன்கிட்ட எவ்வளோ பொறுமையாக எத்தனை தடவை வேணாலும் திட்டு வாங்கிட்டே இருப்பீங்க. ஆனாலுமே அவன் உங்களை புரிஞ்சிருக்கவே மாட்டான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திருக்கிறீங்க. நீங்கள் மொட்டை மாடியில் போய் உட்காந்துருந்துருப்பீங்க நைட்டு. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேயே படுத்து தூங்கியிருப்பீங்க. உங்களை சுற்றி உங்கள் பெட்ஸ் எல்லாமே, அதாவது உங்கள் கேட்டு டாகு எல்லாமே படுத்திருக்கும். ஸோ காலையில் அப்படியே சன்ரைஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறீங்க. உங்களோட டாகு உங்கள் கையை அப்படியே ஹக் பண்ண மேனிக்கு படுத்துருக்குது. அப்போ நீங்கள் அதை அப்படியே மெதுவாக கையை எடுத்துகிட்டு அதோட தலையெல்லாம் நல்லா வருடி விட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்து கண்ணெல்லாம் கசக்கிட்டு கொட்டாவி விட்டுக்கிட்டே அப்படியே நெளிச்சிக்கிட்டே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி தயம் கையை கட்டிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்போ உங்களுக்கு பகீர்னு ஆகுது. டக்குன்னு நீங்கள் உங்கள் கையை கீழே இறக்கிட்டு அப்படியே கண்ணை மறுபடியும் கசக்கிட்டு பார்க்குறீங்க. அப்போவோ தயம் அங்கே தான் நின்றுட்டுருக்கான். ஆ, இவன் எப்போ இங்கே வந்தான்?
அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அ மாமா ம் த தயம் நீ எப்படி இங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவனும் அப்படியே அங்கேருந்து நடந்துக்கிட்டே, "கீழ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பு போணும். அம்மாகிட்ட 1 வீக் அப்புறம் வந்து கூப்பிட சொன்னேன்ல" அப்படிங்கிறான். அப்போ நீங்க அப்படியே கன்ஃப்யூஸ்டா யோசிக்கிறீங்க. அப்படின்னா, அவன் அந்த லெட்டர பார்க்கவே இல்லையா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கீழ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய வரீங்க. பார்த்தா டைனிங் டேபிள்ல உங்க அப்பா, பாட்டி, தாயா அவங்க 3 பேரும் உட்காந்து பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. தாயாங்க இது அப்படின்ற மாதிரி. நீங்க அப்படியே கன்ஃப்யூஸ்டா போறீங்க. இப்போ உங்க அம்மா உங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே பேந்த பேந்த முழிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே, "சரி அங்கிள், நான் வயன கூட்டிட்டு அப்படியே கிளம்புறேன். டைம் ஆச்சு" அப்படின்னு சொல்றான். இப்போ உங்க அப்பாவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே எல்லார்கிட்டயும் ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டாவே தயவ் கூட போறீங்க. இப்போ தயவ் மூஞ்ச அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பட் தயவ் எதையுமே கண்டுக்காம அப்பவும் உங்ககிட்ட பேசாம தான் போயிட்டு இருக்கான். கேட்கலாமா? வேணாமா? அ ஒரு வேள படிச்சிருப்பானா? படிச்சிருந்தா ஏன் இங்க வந்திருக்க போறான்? அப்படின்னா அத பார்க்கவே இல்லையா? ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள அவ்ளோ குழப்பம். இப்ப அப்படியே ஃப்ளைட்லும் ஏறுறீங்க. நீங்க லேண்டும் ஆகுறீங்க, வீட்டுக்கும் போறீங்க. அங்க போயிட்டு அவசர அவசரமா ரூம் போயிட்டு அந்த கப்போர்ட தான் ஓப்பன் பண்றீங்க. நீங்க அதுக்கு தான் போவீங்கன்னு தயாவுக்குமே நல்லா தெரியுது. ஸோ டக்குன்னு அங்க உங்க பின்னாடியே வரான் அவனும். தயாவும் உள்ள வந்ததும் நீங்க அத கண்டுக்காத மாதிரியே உங்க துணியெல்லாம் அன்பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட கொலுசு சத்தம் அந்த ரூம் ஃபுல்லா கேட்குது. இப்பதான் தயவுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா, அவன் அத எல்லாமே வெளிய காமிச்சுக்காம, அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. தயவு வெளிய போனதுக்கப்புறமேட்டு கடகடன்னு போய் அந்த கப்போர்ட்ல இருக்கிற லெட்டர பார்க்குறீங்க. ஆனா, அங்க லெட்டர் இல்ல. இப்போ உங்களுக்கு இன்னுமே கன்ஃப்யூஸ்ட் ஆகுது. நீங்க ஃபுல்லா தேடுறீங்க. ஆனா, எங்கேயுமே இல்ல. இப்ப என்ன பண்றது? அவன் எடுத்துட்டானா? இல்ல படிக்கவே இல்லையா? ஒரு வேள ஆஃபீஸ் ஃபைலோட எடுத்துட்டு போயிட்டானா என்ன? அவனுக்கே தெரியாம வேற ஏதாவது ஃபைலுக்குள்ள மாட்டியிருக்குமா? போச்சு! ஏன் என்னடி பண்ணி வச்சிருக்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பயத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்பதான் நீங்க அங்க இங்கேயும் நடக்கிறப்போ உங்களோட கொலுசு சத்தம் கேட்குது. தயவுக்கு உங்களோட சத்தம் பிடிக்காது அப்படின்னு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அப்படியே பெட் மேல உட்காந்துட்டு அந்த கொலுசெல்லாம் கழட்டி ஒரு பாக்ஸில் போட்டு ட்ராக்குள்ள வைக்கிறீங்க. நீங்க ரொம்ப ஏர்லி மார்னிங்கா வந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் உங்க ஆன்ட்டி எழுந்து அப்படியே வராங்க. நீங்க அந்த கொலுசு சத்தம் இல்லாம அப்படியே மெதுவா போயி பேக் சைட்லேருந்து உங்க ஆன்ட்டிய ஹக் பண்றீங்க. அவங்க டக்குன்னு பயந்துடுறாங்க. உங்கள பார்த்து சிரிச்சுட்டு, "ஏய்! எப்படி வந்த? ஆமா, என்ன சத்தமே இல்லாம வந்து நிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம் ஆமா, நான் இல்லாம 1 வீக் எப்படி போச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "ஹம் போச்சு போ" அப்படின்ற மாதிரி சலிச்சுட்டு சொல்றாங்க. "சரி, நீ எப்படிடி வந்த? உங்க அப்பா உன்ன தனியா விடமாட்டாரே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னத்த? தயவு தான் என்ன கூட்டிட்டு வந்தான். ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க சொன்னதா தான் அவன் சொன்னான்." "என்னது? நான் சொன்னனா? நான் எதுவும் சொல்லலையே." அப்போ நீங்க 2 பேருமே திரு திருன்னு முழிக்கிறீங்க. இப்போ தயங்கோட அம்மாவுக்கு லைட்டா ஹாப்பியா இருக்கு. அவங்க சிரிச்சுக்கிட்டே, "வர வர இவன் என்ன பண்றான்னே தெரியல" அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த கேட் கொண்டு வந்தது அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வருது. ஸோ கடகடன்னு உங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. "அத்தை எங்க கூட்டு போறீங்க? ஏய் வாடி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்க ரூமுக்கு பக்கத்துல ஒரு குட்டி பிளேஸ் இருக்கு. ஒரு காலி பிளேஸ் மாதிரி. அங்க கூட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. அங்க ஒரு கூண்டுல ஒரு ஒயிட் கேட்டு ரொம்ப அழகா இருக்கு. அத பார்த்ததுமே நீங்க செம்ம ஹாப்பி ஆயிட்டு, "அத்தை எனக்காக வாங்குனீங்களா? ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்து நீங்க அப்படியே தூக்கி கொஞ்ச ஆரம்பிக்கிறீங்க. "ம் நான்லாம் வாங்குனேன்." "நான் வாங்கலடி. உன் புருஷன் தான் வாங்குனான்." இப்போ உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. "என்னத்த விளையாடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "ஏய் சத்தியமா இல்லடி. எனக்கே செம்ம ஷாக் தெரியுமா? அன்னைக்கு நைட்டு நீ ஊருக்கு போனல்ல,
அன்னைக்கு நைட்டு தான் கேட்டோட வந்து நிற்கிறான். ஏன்னு கேட்டால், ஓ அவளுக்கு பிடிக்கும்ல அதனால் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். எங்களுக்கே ஒன்றும் புரியல. அப்புறம் தான் சரி அவள் தான் இல்லையே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். விடவே இல்லை. ஃபுல்லாக அதுக்கு ஃபுட் வைக்கிறது, அதுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறது, அதை குளிப்பாட்டுறது எல்லாமே அவன் தான் பண்ணான். இத்தனைக்கும் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து கேட்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சின்னதாக சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அவன் எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு ஒரு கொஸ்டினும் இருக்குது. இப்படியே அந்த டே போகுது. ஸோ அந்த டேவோட நைட் வழக்கம் போல் நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுறீங்க. பிகாஸ் தயவுக்காக வெயிட் பண்ணுறதுல பிரயோஜனம் கிடையாது. எப்படியும் எப்போ வருவான்னு தெரியாது, எப்போ தூங்குவானும் தெரியாது. ஸோ இப்படியே நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மிட் நைட் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. உங்களை தயம் பேக் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்குன்னா செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே ஒரு வேளை தூக்கத்தில் போட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து விட ட்ரை பண்ணுறீங்க. அவன் இன்னும் உங்களை நல்லா நெருக்கமாக அணைச்சிக்கிட்டு தூங்குடி அப்படிங்கிறான். தயம் தயம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தயங்கி கேட்குறீங்க. தூக்கம் வருதுடி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா கட்டிக்கிறான். இப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. சரி இருந்தாலும் தூக்கத்தில் பண்ணுறான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. அடுத்த டே மார்னிங் நீங்கள் ஏர்லியராக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு லாவெண்டர் கலர் saree கட்டிட்டு அப்படியே வெளியே உங்கள் பெட் ஹேரை தொடச்சிக்கிட்டே வரீங்க. இப்போ தான் தயங்க உங்களை பார்க்குறான். நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வரதை இது வரைக்கும் அவன் நோட் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ அவன் அப்போ தான் எழுந்திரிச்சு உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் என்னமோ அவனுக்கு குறையுது. அவன் அப்படியே அப் டு பாட்டம் பார்த்துட்டு உங்கள் கால் பார்க்குறான், எம்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வெளியே போக போகிறீங்க. ஏய் நில்லு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டு திரும்பி என்னன்னு கேட்குறீங்க. உன் காலில் ஒன்று போட்டிருப்பியே அது எங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் குனிஞ்சு பார்த்துட்டு அதுதான் உனக்கு பிடிக்காதே அப்புறம் என்ன அது எங்கே நான் கழட்டி வச்சுட்டேன். நான் சொன்னேனா போய் அதை போடு அப்படின்னு சொல்கிறான். நான் அப்புறம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போக போகிறீங்க. இப்போவே போடு அப்படிங்கிறான். அவன் சொல்கிற டோனே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து பெட் மேலே உட்காந்து நீங்கள் அதை போட்டுட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்துச்சி வெளியே போக போகிறீங்க. இப்போ டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவனோட லேப்பில் உங்களை உட்கார வச்சு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தயம் என்னாச்சு தயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்க. அவன் எதுவுமே பேசாதன்ற மாதிரி உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்களும் எதுவும் பேசிக்காமல் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. சாரிடி. எதுக்கு? எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி. உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்டி. நான் தான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன். உனக்கு என்னடி டிவோர்ஸ் கொடுக்குறேன்லாம் சொல்லியிருக்க? டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? முதல்ல அது என் கண்ணை பார்த்து சொல்கிறதுக்கே உனக்கு தைரியம் இல்லை. டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருந்துருவியா? அப்போது அந்த லெட்டரை பார்த்துட்டியா? இப்போ தயவங்க அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நான் தான் உன்னை புரிஞ்சுக்காமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, எனக்கு என்னோட சான்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே தயவங்களோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு நிஜமாவே நீ தான் பேசுகிறியா தயம் அப்படின்னா உனக்கு என் கூட இருக்க ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக கேட்குறீங்க. அப்போ தயம் நோங்கிற மாதிரி தலையாட்டுறான். உங்களுக்கு ஒன்றும் புரியலை. எப்போவும் என்னை எப்படி கூப்பிடுவேன் அப்படி கூப்பிட்டுக்கே, அப்போ தான் எனக்கு ஓகே அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே மாமா உனக்கு என் கூட இருக்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ தயவங்க அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்க லிப்ஸில் லைட்டாக பெட் பண்ணுறான். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே அவனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே ஹக்லாம் பிரேக் பண்ணிட்டு அவன் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக கீழே கிச்சன் போயிட்டு உங்கள் முந்தானி எடுத்து இடுப்பில் சொருகிட்டு உங்களோட வெட் ஹேரெல்லாம் அப்படியே எடுத்து முன்னாடி போட்டுட்டு கடன்னு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக அப்படியே வேலையெல்லாம் முடியுது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தயம் கீழே இறங்கி வரான். நீங்கள் அப்படியே எல்லா ஃபுட்டையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இங்கேயும் அங்கேயும் நடக்கிறதுக்கோ தயம் வந்து சேரில் உட்காரான்.
இப்போ 2 கையிலயும் 2 பவுல் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வரீங்க. உங்களோட அந்த நடைக்கும், உங்க ஹிப் ரிவீல் ஆகுறதுக்கும், அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஹேர ஆடுறதுக்கும், அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அட்மைரிங்கா இருக்கு. நீங்க அப்படியே தயோங்க்கு ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தயோங் அவங்க அம்மா கிச்சன் போனத கவனிச்சுட்டு, டக்குன்னு உங்க ஹிப்ப பிடிச்சு நல்லா கிள்ளி வச்சுடுறான். நீங்க பயந்துட்டு டக்குன்னு, "அம்மா!" அப்படின்னு கத்திட்டு ஜம்ப் பண்ணிடுறீங்க. இப்போ தயங்கோட அம்மா, "ஏய் என்னடி ஆச்சு? ஏதாவது ஏதாவது கொட்டிக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க. "ஒ ஒன்றும் இல்ல அத்த, ஏதோ பயந்துட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சமாளிக்கிறீங்க. ஸோ அவங்க அம்மாவும், "ஓகே ஏதோ தில்லுமுல்லு பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. "தயம் என்ன பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டர்ல அடிக்கிறீங்க. ஸோ அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இப்போ தயவோட அம்மா அங்கே இல்லாததை கவனிச்சுட்டு, மறுபடியும் உங்கள் ஹிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்றான். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. இவன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னடா இவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் சிரிச்சுக்கிட்டு அவனை வழி அனுப்பி வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி இருக்கீங்க. அங்கே உங்கள் அத்தைக்குமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டேயோட நைட் நீங்கள் தயவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தயவு வரவே இல்லை. அந்த டைம் பார்த்து உங்கள் வீட்டு பூனைக்குட்டி அப்படியே உங்கள் ரூம்குள்ளே வந்திருக்கும். ஸோ நீங்களும் அதை தூக்கி கொஞ்சிக்கிட்டே விளையாடிக்கிட்டே அப்படியே இருக்கும்போது சடனாக அப்படியே அதை ஹக் பண்ண மீனுக்கே தூங்கியிருப்பீங்க. ஸோ அது உங்கள் சைடில் படுத்திருக்கோம். நீங்கள் அதை கை போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க அது மேலே. இப்படியே இருக்க தயவு வீட்டுக்குள்ளே வரான். இந்த மாதிரி ஒரு பார்த்ததுமே அவனுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே மெதுவாக அந்த பூனைக்குட்டியை தூக்கி அதோட இடத்துல படுக்க வச்சுட்டு அப்படியே உள்ளே வரான். நீங்கள் இன்னுமே அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்களோட ஹிப்பை பிடிச்சி நல்லா கிள்ளி வைக்கிறான். இப்போ தான் உங்களுக்கு அப்படியே தூக்கம் கலையுது. நீங்கள் அப்படியே எழுந்து பார்த்துட்டு, "மாமா என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ அவன் பொத்துன்னு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு, "நீ என்னடி பண்ணிகிட்ருக்க? ஆ எப்போ பாரு டாக்ஸ் கூடயோ கேட்ஸ் கூடயோ படுத்துட்டு" அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு, "அதான் என் பக்கத்தில் தூங்க யாரும் இல்லையே, அப்புறம் நான் யார் கூட தூங்கினேன் என்ன?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ தயவங்க அப்படியே அவங்க ஹிப்பை பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுத்துட்டு, "ஆ இல்லையா? ஆ இல்லையா? இவ்வளோ நாள் இல்லையா? இன்றைக்கும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பெல்லாம் கிச்சு கிச்சு பண்ணுறான். நீங்கள் அப்படியே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே, "ஐயோ போதும் தயம், போதும் போதும் போதும், நிறுத்து தயம்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. இப்போ தயம் உங்களை கிட்ட இழுத்து உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்துட்டு, "இத்தனை நாள் இல்லாததுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் மட்டும்தான் இருப்பேன், புரியுதா?" அப்படிங்கிறான். இப்போ நீங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. ஸோ உங்களை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் மேலே லைட் ஆகுறான். அண்ட் உங்களோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அண்ட் ஹாப்பி என்டிங். அண்ட் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் தான் கேட்டு முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் எனக்கும் தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன ஜேர்னலில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. வித்தியாசமாக ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு என்னோடய எஃபெக்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.